எல்ல வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து வீழ்வதற்கு முன்பு அதன் பிரேக் செயலிழந்ததாக சாரதி கத்தியதாகவும் அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணியொருவர் தெரிவித்துள்ளார். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பேருந்து விழுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் பிரேக் செயலிழந்து விட்டதாக சாரதி கூறினார். அப்போது நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்தனர். சில பயணிகள் சாரதியை பார்த்து பொய் கூற வேண்டாம் எனவும் கூறினர். அதனையடுத்து உண்மையில் பிரேக் செயலிழந்ததை பயணிகள் உணர்ந்து கொண்டனர். எதிரே வந்த வாகனத்துடன் மோதிய பேருந்து கீழே விழுந்தது. அதன் பின்னர் நான் இறந்து விடுவேன் என நினைத்தேன். வைத்தியசாலையில் கண் விழிக்கும் போதே உயிருடன் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எனக்கு சுயநினைவு இருக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு குழந்தை சத்தம் கேட்ட பின்னரே சுயநினைவு வந்தது என தெரிவித்துள்ளார். நேற்றிரவு சுமார் 9 மணியளவில் எல்ல வெள்ளவாயு சாலையில் மகாவாங்குவர் மவுண்ட் ஹேவன் ஹால் அருகே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வெள்ளவாயை நோக்கி சென்ற சுற்றுலா பேருந்து ஒன்று எதிரே வந்த ஜீப் வாகனம் மோதியதில் பேருந்து சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியில் மோதி பள்ளத்தாக்குனில் கவிழ்ந்துள்ளது. விபத்தில் 9 பெண்களும் 6 ஆண்களும் என மொத்தமாக 15 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.